2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்தே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை எழுதுகிறார். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை எடுக்கிறது என்னவென்றால், அதாவது பவுல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் தீமோத்தேயுவிடத்திலே சொல்லுகிறது. நான் தேவன், நியாயம் தீர்க்க போகிற தேவன், வரப்போகிற தேவன், அவருக்கு முன்பாக வைத்து உனக்கு கட்டளை இடுகிறது என்னவென்றால், அப்படியானால் எது எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான காரியம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. திருவசனத்தை நீ பிரசங்கம் பண்ண வேண்டும். இது மிக மிக முக்கியமான. சமயம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, நீ பிரசங்கம் பண்ண வேண்டும். ஏன் என்கிறதை குறித்து அந்த பவுல் அப்போஸ்தலன் பின்வரும் காரியங்களை சொல்லுகிறார். அதோடு கூட பிரசங்கம் பண்ணும் போது எப்படி அதை பிரசங்கம் பண்ண வேண்டும் என்கின்றதையும் பவுல் இங்கே சொல்லுகிறார். பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பவுல் இங்கு பயன்படுத்துகிற வார்த்தை, நீ திருவசனத்தை சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ண வேண்டும். அதை எப்படி பண்ண வேண்டும்? நீடிய சாந்தத்தோடு பண்ண வேண்டும். அதே வேளையிலே உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுவிடத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏன் இந்த காரியத்தை பவுல் சொல்லுகிறார் சொன்னால், ஏன் திருவசனம் சரியாக இப்படி கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு அந்த மக்களுக்கு, சபை மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கு தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார் சொன்னால், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய ஒரு காலம் வரும். ஆகவே அப்படி வராமல் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போ இப்படி வராமல் இருப்பதற்காகத்தான் பவுல் முன்பு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன? இப்படி வராமல் இருக்க வேண்டும் என்றால், அதாவது மக்கள் சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய அந்த நிலைமைக்கு மக்கள் போகக்கூடாது. அப்படி ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே இந்த மக்கள் அப்படி போகாமல் இருக்க வேண்டும் என்றால், அல்லது ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகாமல் இருக்க வேண்டும் என்றால், அப்படியே செவி தினவுள்ளவர்களாகி தங்களுடைய சுய இச்சைகளுக்கு என்றால், என்னுடைய மனம் எதை விரும்புகிறதோ அதற்கேற்ற ஒரு போதகம், வேதம் என்ன சொல்லுகிறதோ என்கிறதல்ல, எனக்கு எது பிடிக்கிறதோ அதற்கேற்ற போதகம், அப்படிப்பட்ட போதகர்கள் அவர்களை சேர்ந்து கொண்டு, அப்படி சேராமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன? நீ திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது நீடிய சாந்தத்தோடு இருக்க வேண்டும். அது கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுகிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இதை உங்களுக்கு இன்னும் எளிதாக புரிய வேண்டும் என்றால், இந்த கள்ள உபதேசத்துக்கு அப்படி சாய்ந்து அதை பின்பற்றுவதனால், ஒருவேளை சத்தியத்தை விட்டு நமக்கு ஏதான ஒரு போதகத்தை நாம் பின்பற்றினால் அதனால் என்ன ஆபத்து வரும் என்கிறதை பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து உதாரணமாக உங்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறேன். இன்னைக்கு 2 விதமான ஒரு கள்ளப்போதகம் என்று இருக்கிறார்கள். கள்ளப்போதகம் தான். ஆனால் இந்த கள்ளப்போதகத்தை பின்பற்றுகிறவர்களிலேயே அது 2 தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று, ரொம்ப வெளிப்படையாக சில ஒரு பந்தா பண்ணுகிறது போன்ற சில போதகர்கள் இருப்பார்கள். அவர்களை உதாரணத்துக்கு இந்த ஜான் ஜபராஜ் போன்றவர்கள், ஜஸ்டின் போன்றவர்கள், அவர்கள் வெளிப்படையாகவே பகிரங்கமாக அவர்களுடைய நடக்கையே கொஞ்சம் வித்தியாசமாக காணப்படும். அப்போ அப்படிப்பட்டவர்களை என்னது இந்த சில ஜனங்கள் பின்பற்ற மாட்டார்கள். அவர்களை
அவர்கள் கள்ளப்போதகர்கள் என்றே சொல்லுவார்கள். அவர்கள் கள்ளப்போதகர்கள், அவர்கள் பக்கமே போகக்கூடாது என்பதாக சொல்லுகிற மக்கள் உண்டு. ஏன், எந்த அடிப்படையில் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு வேதத்தை படித்து, வேதத்தை வாசித்து, அதன் அடிப்படையிலே இது இவர்கள் செய்கிறது சரியாக இருக்க வாய்ப்பு இல்லை, இவர்கள் தேவனால் அனுப்பப்பட வாய்ப்பு இல்லை என்பதாக அவர்கள் கருதி அவர்களை ஒதுக்கி வைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் அதே அப்படிப்பட்ட ஜனங்களும் வேறு ஒரு வகையிலே வேறு விதமான கள்ளப்போதனைகளுக்கு சிக்கி இருக்கக்கூடிய அபாயம் உண்டு. அதாவது ஒரு கள்ளப்போதகத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்து கொண்டு இன்னொரு தரப்பை அதுதான் கள்ளப்போதகம், நான் அந்த கள்ளப்போதகத்தில் சிக்கவில்லை, நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கவும் வாய்ப்புண்டு. அதைத்தான் இன்றைக்கு ஒரு உதாரணத்தின் வழி, ஒரு நடந்த சம்பவத்தின் வழியாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் ஒரு சம்பவத்தை காண முடியும். எரேபெயாம் என்கிற ஒரு ராஜா தேவனுக்கு அடுக்காத காரியம் செய்ததனால் அவனை எச்சரிக்கும்படியாக கடவுள் ஒரு இளைஞனை அனுப்புகிறார். யூதா நாட்டிலிருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்புகிறார். அந்தபடியே நான் அதை படிக்கிறேன். எரேபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, அதாவது சாலமோன் ராஜாவின் காலத்துக்கு பிறகு அவனுடைய மகன் காலத்திலே, சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் காலத்திலே நாடு 2ஆக பகுக்கப்பட்டது. இஸ்ரவேல் என்கிற ஒற்றை நாடாக இருந்தது. இஸ்ரவேல் நாடு என்றும் யூத நாடு என்றும் 2ஆக பிரிந்தது. இந்த தீர்க்கதரிசி யூத நாட்டிலே உள்ளவன். இவன் எங்கே போகிறான்? இஸ்ரவேல் நாட்டுக்கு போகிறான். அதாவது தென் நாட்டிலிருந்து வட நாட்டுக்கு போகிறான். அவன் போக காரணம் கடவுள் தான் அவனை அனுப்புகிறார். அங்கே இருக்கிற ராஜா எரேபெயாமை எச்சரிக்கும்படியாக அனுப்புகிறார். காரணம், அவன் அங்கே தூபம் காட்டி பலிபீட தண்டையில் நின்று கொண்டிருக்கிறான். அது தேவ கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி தவறான ஒரு செயல். பலி செலுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆசாரியர்களுக்குரியது. அப்போ அந்த பலிபீடத்தை நோக்கி நீ அங்க போய் நீ இந்த மாதிரி பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அந்தபடியாக அவன் போய் செய்த காரியம், அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா எனும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான், அவன் உன்மேல் தூபம் போடு காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்போ இந்த மாதிரி கர்த்தர் சொன்னபடியே அந்த இளைஞன் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அதன் பின்பதாக என்ன நடந்தது என்றால், 4ஆம் வசனம், பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரேபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று சொல்லி அவனுடைய கையை நீட்டுகிறான். இப்படி எனக்கு எதிராக வந்து நீ பேசுகிறாயா, அதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா என்று கேட்டு அவனை பிடியுங்கள் என்று சொல்லி இப்படி கை நீட்டும் போது அவனுடைய கை அப்படியே மரத்து போயிற்று. அப்போ தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடமும் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அவன் இந்த தேவனுடைய மனுஷன் அந்த இளைஞன் சொன்னபடியே அந்த பலிபீடம் வெடித்தது, சாம்பலும் கொட்டுண்டது. அப்பொழுது ராஜா சொல்லுகிறான் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதிரம், நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படியாக எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்போது இவன் கை மரத்து போய் நிற்கிறான். அவன் அந்த ராஜா சொல்லுகிறான், நீ கடவுளிடத்துல ஜெபம் பண்ணி என்னுடைய கை பழைய மாதிரி சரி பண்ண சொல் என்று சொல்லுகிறான். அதன்படியாக அவன் விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிறுத்தது போல சரியாகிவிட்டது. இப்போ ராஜா சொல்லுகிறான் தேவனுடைய மனுஷனுக்கு, நீ என்னோடு கூட வீட்டுக்கு வா, வந்து ரெஸ்ட் எடு, இளைப்பாரு, உனக்கு என்னது வெகுமானம் எல்லாம் தருவேன், பரிசு பொருட்களை எல்லாம் தருவேன் என்றான். அதற்கு அந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற காரியம், ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டிலே பாதி கொடுத்தாலும் நான் உம்மோட வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்திலே அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் கொடுப்பதும் இல்லை. இது இவ்வளவுதான் அங்கே நடக்கிற சம்பவம். அவன் சொல்லுகிறான், நான் உம்மோடு வருவதில்லை, நீ தண்ணீர் குடிப்பதில்லை, உம்மோடு கூட எதுவும் சாப்பிடுவதில்லை, நீ இந்த தேசத்துல பாதியை கொடுத்தாலும் நான் அதை வாங்க போறதும் இல்லை, நான் உங்கூட வரமாட்டேன் என்று சொல்லுகிறான். அதற்கு காரணம் என்ன காரணம் என்பதையும் சொல்லுகிறான். 9ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும்
போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இவன் இந்த இளைஞன் கர்த்தருடைய தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படுகிற அந்த இளைஞனுக்கு கர்த்தருடைய ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தை என்றால், நீ போயிட்டு அந்த ராஜாவிட்ட நான் சொன்னதை மட்டும் சொல்லிட்டு அங்கே இருந்துடாத, அங்கே சாப்பிடவும் கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, அதே மாதிரி போன வழியா திரும்பி வரவும் கூடாது. இது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ கடவுளுடைய வார்த்தை இந்த இளைஞனிடத்துல இருக்கிறது. அவன் கடவுள் அனுப்பின காரியத்தை சரியாக செய்தும் இருக்கிறான். அப்போ இது இதுவரைக்கும் நடந்த சம்பவத்தை குறித்து அல்ல நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது. இதற்கு பின்பதாக ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. என்னவென்றால், இவ்வளவு வல்லமையாக கடவுளுடைய வார்த்தையை கூறினான். அவன் சொன்னது போல நடந்தது. அதாவது பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. அவன் கூறினபடியே பலிபீடம் வெடித்து சிதறினது. அப்ப அவன் பேசினது உண்மை என்பதற்கு அடையாளமாக அந்த காரியம் ஆண்டவர்கள் நடந்தது. அதே போல இவனை பிடியுங்கள் என்று சொல்லி ராஜா கை நீட்டின போது ராஜாவுடைய கை மறத்தது. அந்த ராஜா ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்து எனக்காக வேண்டிக்கொள் என்று சொல்லி இவன் வேண்டிக் கொண்ட போது அவனுடைய கை சரியானது. இவ்வளவு வல்லமையாக செயல்பட்ட அந்த தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிற அந்த இளைஞன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவன். எனக்கு இந்த ராஜ்யத்திலே பாதி கொடுத்தால் கூட நான் வாங்க மாட்டேன் என்று சொன்னவன். அவனுக்கு அந்த என்ன இல்லை, கடவுளுடைய வார்த்தை தான் முக்கியம், பண ஆசை எல்லாம் இல்லை என்கிறதை அந்த அளவுக்கு எல்லாம் தெளிவு இருக்கிறது. இந்த ராஜாவோடு ராஜா என்ன கொடுத்தாலும் நம்ம வாங்கக்கூடாது, ராஜாவோட பேச்சுக்கு நாம் மயங்கக்கூடாது என்கிறதுல தெளிவாக இருக்கிறான். ஆனால் இதன் பின்பதாக தான் பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. என்னவென்றால், இவ்வளவு கடவுளுடைய வார்த்தையை பெற்ற மனிதன் ஏமாந்து போகிறான். கடவுளுடைய வார்த்தை எனக்கு தெளிவாக தெரியும், நம்ம இந்த இடத்துல சாப்பிடக்கூடாது, இந்த இடத்துல தண்ணி குடிக்க கூடாது, நம்ம வந்த வழியா திரும்பி போகவும் கூடாது என்கிறது அவனுக்கு தெளிவாக தெரியும். ஆனாலும் அவன் அங்கு ஒரு தவறு செய்கிறான். என்ன தவறு? அதன் பின்பதாக படிப்போம். அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்ப அவன் வேறு வழியாய் போய்விட்டான். அவன் அதில் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே நான் விசுவாசித்தான், அதன்படியே செயல்பட்டான். அப்போ அந்த ஊர்ல இருந்த கிழவனான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கிழவன் அந்த ஊர்ல இருந்திருக்கான். அவன் தீர்க்கதரிசி. அவன் இந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்படுகிறான். இப்படி ஒரு இளைஞன் வந்தான், அவன் அந்த ராஜாவை பார்த்து பேசினான், அவன் ராஜாவுக்கு முன்பாகவே பெரிய அற்புதம் செய்திருக்கிறான், ராஜாவே பயந்து போயிட்டு ஆடி போயிட்டாரு அப்படி என்று அந்த அங்க நடந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட போது நான் எப்படியாவது அந்த இளைஞனை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் யாருக்கு வருகிறது? இந்த கிழவனுக்கு வருகிறது. அப்படியே கிழவன் அவனை பார்க்க போகிறான். அந்த அவனுடைய குமாரர் அவன் இந்த வழியா தான் போன என்று சொன்னபடியினால் அந்த வழியே போய் அந்த தேவனுடைய அந்த இளைஞனை கண்டுபிடிக்கிறான். ஒரு கர்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அந்த இளைஞனை கண்டுபிடித்து அவனை விசாரிக்கிறான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டான். அதற்கு அவன் நான் தான் என்று சொன்னான். அப்பொழுது இந்த கிழவன் சொல்லுகிறான், நீ என் கூட வா. நீ அப்பொழுது, அதாவது 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அந்த கிழவன் அந்த இளைஞனை நோக்கி, என்னுடைய வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அப்போ இந்த ராஜா கூப்பிட்ட போதும் இந்த இளைஞன் போகவில்லை. இந்த கிழவன் கூப்பிடுக்கிறான். இப்போ என்ன சொல்லுகிறான்? நான் உம்மோட திரும்பவும் உம்மோட உள்ளவே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே நான் உம்மோட அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் மீற மாட்டேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன், அதை விசுவாசிக்கிறவன். அந்த வார்த்தைக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். ஆகவே அது ராஜாவை கூப்பிட்டாலும் சரி, அது இப்பொழுது நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது, அதை மீறி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி உறுதியாகத்தான் இருக்கிறான். அடுத்துதான் ஒரு பெரிய டிராப்ல விழுகிறான். இப்பொழுது அந்த கிழவனான தீர்க்கதரிசி ஒரு பொய் சொல்லுகிறான். என்ன பொய் பாருங்கள். அதுக்கு நானும் உம்மை போல ஒரு தீர்க்கதரிசி தான். நீ போன பிறகு, இந்த ஊரை விட்டு போன பிறகு ஒரு தூதன் என் முன்னாடி வந்தான். அந்த தூதன் என்ன சொன்னா, உன்னை போய் பாரு, அந்த இப்படி ஒரு இளைஞன் இருக்கிறான், அவனை போய் பார்த்து அவனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடு, தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூதன் சொன்னான்.
கடவுள் அனுப்பின ஒரு தூதன் வந்து சொன்னா, அந்த தூதன் சொன்னதை தான் நான் அவன்கிட்ட சொல்றேன். அதனால நீ வா, என் கூட வா, சாப்பிடு, தண்ணி குடிக்கலாம் வா என்று சொன்னான். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய ராஜா, அவனுடைய பசப்பு வார்த்தைகளில் இந்த இளைஞன் மயங்கவில்லை. நீ என் கூட வா, உனக்கு என்னது வெகுமதி தருவேன் என்று சொன்ன போது மயங்கவில்லை. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறான்? நீ உன்னுடைய நாட்டுல பாதியை கொடுத்தாலும் நான் உன் கூட வரமாட்டேன் அப்படி என்று சொல்லி உறுதியாக இருக்கிறான். ஆனா இந்த கிழமை ஒரு சின்ன பொய் தான் சொன்னான். என்ன? கடவுள் கர்த்தர் சொன்னார், அல்லது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அந்த தூதன் வழியாக என் இடத்துல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொய் சொன்னான். உடனடியாக அவன் இவ்வளவு நேரம் என்ன நம்பிக்கொண்டிருந்தான்? கர்த்தர் என்னிடத்துல, கர்த்தருடைய வார்த்தை என்னிடத்துல இருக்கிறது, அதை நான் மீறக்கூடாது என்று நம்பிக்கொண்டிருந்தவன் இந்த கிழவன் சொன்ன உடனே, அவ கிழவன் இடத்துல கடவுள் பேசி இருக்கிறாரு, அவ கிழவன் சொல்வதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும், அப்ப கிழவனோடு கூட நான் போவோம், கிழவன் சொல்வதுபடி கேட்போம் என்று சொல்லி கிழவனோடு போகிறான். இருக்கிறவர்களை இதே போன்ற மக்களை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது இவர்கள் ரொம்ப செழிப்பு, அதீத செழிப்பு பற்றி பேசுகிற சிலரை அவர்கள் கள்ளப்போதர்கள் என்று ஒதுக்கி வைத்திருப்பார்கள். எப்படி இந்த இளைஞன் அந்த ராஜாவுடைய பேச்சுக்கு மயங்காமல் ராஜாவை ஒதுக்கிறான். ராஜாவுடைய பேச்சுக்கு மயங்கவில்லை, ராஜா சொன்ன பேச்சுக்கு கீழ்ப்படியவும் இல்லை, மாறாக அந்த ராஜாவுடைய இடத்தை விட்டு வெளியே வந்து விட்டான். அதே போல இன்றைக்கு இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் அத்தோடு வேலை முடியவில்லை. இங்கே அடுத்த கட்ட தந்திரசாலிகள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? அவர்கள் எப்படி நான் உங்களுக்கு பரிசு தருவேன், செழிப்பை ரொம்ப எல்லாம் பேச மாட்டார்கள். செழிப்பை பேசுகிறவர்கள் மட்டும்தான் கள்ளப்போதர்கள் என்று நினைக்க கூடாது. ஜான் ஜபராஜ் போன்ற குதிக்கிறவர்கள், ஜஸ்டின் போன்றவர்கள், அவர்கள் மட்டும்தான் கள்ளப்போதர்கள் என்று சொல்லி சிலர் இன்றைக்கு அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் வேறொரு டிராப்ல சிக்கி இருக்கிறார்கள். அது என்ன என்கிறதை தொடர்ந்து பார்ப்போம். அப்போ இந்த இளைஞன் அந்த ராஜாவுடைய பேச்சுக்கு மயங்கவில்லை. ராஜா என்ன பேசுகிறான்? நீ என் கூட வந்தா நான் உனக்கு என்னது கோடீஸ்வரன் ஆக்குவேன், உனக்கு வெகுமதி தருவேன். இந்த பேச்சில் அவன் மயங்கவில்லை. நல்லது, பாராட்டுக்குரியது. ஆனா காரணம் என்னது? அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? இந்த இடத்துல போகக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, போன வழியா திரும்பி வரக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்ப அதுக்கு எதிராக இந்த ராஜா பேசுகிறதை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். அப்போ இந்த ராஜா பேசுறது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது, நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதற்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி எளிதாக கண்டுபிடித்து விட்டார். ஆனா இன்னொரு கிழவன் வந்து சொல்லுகிறான், நீ வா, என் கூட வா, நான் உனக்கு சாப்பாடு தர்றேன், தண்ணி குடித்து தர்றேன், என் கூட வந்து தங்கிரு அப்படின்னு சொல்லும் போது, முதல்ல அவன் மறுத்தாலும் அந்த கிழவன் சொன்ன ஒரு பொய் இவ்வளவு காலம் அவன் விசுவாசித்து வைத்திருந்த அந்த கடவுளுடைய வார்த்தையை மறக்கடிக்க வைத்தது. அந்த கிழவன் சொன்ன ஒற்றை பொய் இவ்வளவு நாட்கள் அல்லது இவ்வளவு காலம் ஒரு பெரிய ராஜாவுடைய வார்த்தைக்கே எதிர்த்து நின்றவன் அவனை ஒரு நொடியிலே கீழே விழ செய்து விட்டது. அவன் சின்ன பொய் என்ன, ஒற்றை பொய் என்ன? இது கடவுள் தூதனை அனுப்பி என்னிடத்துல உன்னோட பேச சொன்னாரு, அந்த தூதனுடைய வார்த்தை என்ன? நீ என் கூட வரணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி டிராப்ல இன்றைக்கு அநேகர் விழுந்து கிடக்கிறார்கள். அவர்கள் கடவுளுடைய வார்த்தை இருக்கு, சரி இதெல்லாம் இருக்கு என்று நம்புகிறார்கள். ஆனால் இப்ப மோகன் சிலாசரஸ், டிஜிஎஸ் போன்றவர்கள், இல்ல இது ஏதாவது பாஸ்டர்மார்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் சொல்லி இருப்பார்கள், கடவுள் எனக்கு ஒரு திட்டத்தை தந்தா, தூதன் வந்து எனக்கு இந்த காரியத்தை சொன்னார், ஆகவே இந்த காரியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், இதுல நீங்கள் இணையுங்கள் என்று சொல்லும் போது மக்கள் எளிதாக இணைந்து கொள்கிறார்கள். இவர்கள் இந்த ஜஸ்டின், ஜான் ஜபராஜ் போன்ற அது போன்ற அதிலிருந்து தப்பித்து வந்தவர்கள், அதிலிருந்து எளிதாக தப்பிக்கிறார்கள். ஆனால் இங்கே லேசாக ஒரு பொய் சொல்லி மக்களை மயக்கும் போது, இவரிடத்துல கர்த்தரே பேசி இருக்கிறார், இவரிடத்துல கர்த்தர் நேரடியாக பேசி இருக்கிறார், கர்த்தர் தூதனை அனுப்பி பேசி இருக்கிறார் என்று சொல்லி எளிதாக விழுந்து விடுகிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருந்தால், இந்த இளைஞன் கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருந்தால், என்னிடத்துல பேசினது, என்னிடத்துல இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இப்போ இந்த கிழவன் வந்து சொல்லுகிறான், அது ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறான், தூதன் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறான்.
அப்படியானால் அது கர்த்தருடைய வார்த்தையானால் என்னிடத்துல இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை தான். அப்போ ரெண்டும் என்னது முரண்பாடாக இருக்கிறது. என்னிடத்துல ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அவனிடத்துல வேறு விதமாக கர்த்தர் பேசுவாரோ என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருந்தால் இந்த இளைஞன் அந்த டிராப்பில் இருந்து ஈஸியாக தப்பித்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தர் அவனிடத்திலே சொன்ன வார்த்தையை நம்புவதை காட்டிலும் அவன் என் பெரிய மனுஷன், கிழவன், இப்போ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்போ கர்த்தர் என்னிடத்துல பேசுறதை காட்டிலும் அவர் வழியாக பேசுவது அதிக உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கர்த்தர் என்னோடு நேரடியாக பேசினதை காட்டிலும் அவனோடு பேசினதான் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவன் நினைத்திருக்க முடியும். ஆகவே தான் தன்னிடத்திலே உள்ள கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் அதுவரைக்கும் நம்பிக்கொண்டிருந்தவன் தான், விசுவாசித்துக் கொண்டிருந்தவன் தான். அந்த வேளையிலே ஒரு தன்னை காட்டிலும் ஒரு சீனியர் என்கின்ற ஒரு பார்வை, அவனுடைய பேச்சும் எப்படி இருக்கிறது, அன்பாக கனிவாக இருக்கிறது. நல்ல ஒரு உபசரிக்கக்கூடிய ஒரு தானே, வா சாப்பிட போவோம் என்று அவனை கூப்பிடுகிற அந்த துவனி, இதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா இவன் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்பி விடுகிறார்கள். அப்போ இந்த டிராப்பிலே அந்த இளைஞன் விழுந்தான். இன்றைக்கும் இதே போலதான் இன்றைக்கு மக்களை ஏமாற்றுகிறார்கள். இப்போ ஜான் ஜெபராஜ் என்ற அவர்களெல்லாம் வெளிப்படையாக பார்த்தாலே கொஞ்சம் விகற்பமாக இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்து விடலாம். ஆகவே இது கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை இல்லை, என்னுடைய கையில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் விரோதமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி எளிதாக அவர்களை விட்டு விலகுகிறார்கள். எப்படி இந்த ராஜா கண்டிப்பாக கர்த்தருக்கு எதிரானவன் தான். அப்போ இவன் பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தை கிடையாது, என்னிடத்துல இருக்கிற அந்த வார்த்தைக்கு எதிராகத்தான் இருக்கும் என்று சொல்லி அந்த ராஜாவை விட்டு விலகினதை போல சில கள்ள போதர்களை விட்டு வெளிப்படையாகவே பகிரங்கமாகவே அப்பட்டமாகவே தெரியக்கூடிய சிலரை விட்டு விலகுகிறார். அதே வேளையிலே இந்த தந்திரசாலிகள் இருக்கிறார்கள், இந்த கிழவனை போன்ற சத்தியத்தை பேசுகிறது கூட சில பொய்களை, லேசான பொய்களை கலந்து விடுகிறார்கள் அல்லவா, அவர்களுடைய வஞ்சக வலையிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இந்த இளைஞனும் அப்படித்தான் சிக்கிக் கொண்டான். அதற்கு இரண்டு காரணம். ஒன்று, அவன் கிழவனாக இருக்கிறான், எவ்வளவு வருஷம் ஊழியம் செய்து கொண்டிருந்திருக்கிறான். அவர் வழியாக கர்த்தர் பேசுகிறது எப்படி பொய்யாக இருக்கும், அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இத்தனை வருஷம் ஊழியம் செய்திருக்கிறான். அப்ப அவன் பொய் பேசுவாரா? அப்போ இவ்வளவு வருஷம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ நான் ஒரு இளைஞன் தான். அப்போ என்னிடத்துல இருக்கிற வார்த்தை இதைத்தான் நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா அவர் கிழவன், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள். அப்போ அவரிடத்துல இருக்கிற வார்த்தை தான் உண்மை போல, ஒருவேளை என்னிடத்துல இருக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை போல, என்னிடத்துல எல்லாம் கடவுள் பேசினது குறைவாக பேசியிருப்பார், இந்த வேளையில அவர் மூலமாகத்தான் என்னிடத்துல பேசுவார் போல என்று எண்ணிருப்பார். ஆனால் வேதம் நமக்கு சொல்லித் தருகிற காரியம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரடியாகவே தரப்பட்டிருக்கிறது. அந்த இளைஞனுக்கு கர்த்தருடைய வார்த்தை நேரடியாகவே கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் முதலாக அந்த இளைஞனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் போது இந்த கிழவனை அனுப்பி அந்த கிழவன் மூலமாக கொடுத்தார் இல்லை, நேரடியாகவே கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கும் போது அதை நம்பாமல் அதை விசுவாசிக்காம இந்த முறை ஒரு கிழவனை பார்த்த உடனே அவனுடைய அந்த பசப்பு வார்த்தைகளை நம்பும் போது என்ன எண்ணுந்தான், இல்ல கர்த்தர் அவர் மூலமாகத்தான் நம்மோடு பேசுவார் போல, நம்ம கிட்ட எல்லாம் நேரடியா பேச மாட்டார் போல, நமக்கு தேவையான செய்தியை அவர் மூலமாக அவருக்கு தூதன் அனுப்பிதான் சொல்லுவார் போல என்பதாக எண்ணி விட்டான். இதனால் வந்த பின்விளைவு என்ன தெரியுமா பாருங்கள். அதன் பிறகு 1 ராஜாக்கள் 13:18 படிக்கிறேன். அதற்கு அவன் அந்த கிழவனான தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அந்த இளைஞனிடத்திலே பொய் சொன்னான். அப்பொழுது அந்த இளைஞன் இந்த கிழவனோட திரும்பி போய் இந்த கிழவனுடைய வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். பாருங்கள், எதை ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அது அவனுக்கு தெரியும், இதை செய்யக்கூடாது என்று தெரிந்ததுதான். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்பது அங்கே தண்ணீர் குடிக்க கூடாது என்பதுதான், அது இளைஞனுக்கு தெரியும். ஆனாலும் அதையும் மீறி அவனே அந்த கடவுளுடைய வார்த்தை விசுவாசிக்கிறதை காட்டிலும் அவனை தவறாக வழிநடத்துவதற்கு காரணம் ஒரு கிழவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான். கிழவன் சொன்ன ஒரு பொய். இன்னைக்கும் நாம் பல வேளைகளிலே அவர்கள் மூலமாகத்தான் கடவுள் நம்மிடத்திலே பேசுவார் போல என்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள்.
இந்த கிழவன் இவனை அழைத்து சாப்பாடு கொடுத்திருப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? காரணம் அன்றைக்கு மக்களிடத்தில் இருந்த நம்பிக்கை, ஒரு தேவ ஊழியன் அல்லது பொதுவாக இன்றைக்கு மக்களிடத்தில் காணப்படுகிற ஒரு நம்பிக்கை, ஒரு தேவ ஊழியனை நம்முடைய இல்லத்துக்கு அழைத்து அவர்களை உபசரித்தால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பெருகும், நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்கிறது ஒரு நம்பிக்கை. ஆகவே இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்வதுண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த கிழவனும் இவனை நாம் அழைத்து நமக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுத்தால், இவனுக்கு தண்ணீர் கொடுத்தால் நமக்கு அதனால் ஏதாவது நன்மை நடக்கும் என்று சொல்லித்தான் இந்த கிழவனுடைய என்பதுதான் இந்த கிழவனுடைய எண்ணிக்கை நம்பிக்கை. ஆகவே தான் அதை இளைஞனை அழைக்கிறான். இளைஞனை அழைக்கும் போது இளைஞன் வரமாட்டேன் என்று சொன்னதனால் இப்படியாக இவனை வரவழைக்க வேண்டும், இவன் வந்தால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு காரணத்தினால் அந்த இளைஞனிடத்துல போய் சொல்லுகிறான். இந்த கிழவனுக்கு என்ன தெரியாது, கிழவனுக்கு எதுதான் முக்கியம், அவனுக்கு அவனுடைய காரியம் தான் முக்கியம். கிழவனுடைய எண்ணம் என்ன, எப்படியாக இவனை என்னுடைய வீட்டுக்கு வந்து சாப்பிட வைக்கணும், அதான் அவனுடைய ஒற்றை குறிக்கோள். கடவுள் சொன்னாரா, கடவுள் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, அவனை கீழ்ப்படிய விடாமல் இருக்கிறோமே, அதெல்லாம் அவனுக்கு முக்கியம் இல்லை. அவனுக்கு நான் நினைத்த காரியம் நடக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுக்கு ரொம்ப பாலிஷா பேச வேண்டும், நம்புவதை போல பேச வேண்டும், கண்ணீர் விட்டு அழுது இரக்கத்தனோ பேச வேண்டும். வா என்னுடைய வீட்டுக்கு சாப்பிடவா, நீ போன பிறகு என்னுடைய வீட்டுல ஒரு தூதன் வந்தான், தூதன் வந்து உனக்கு சாப்பாடு தரும்படி சொன்னான். இப்படி அவர் அன்பாக கருணையாக பேசும்போது மக்கள் அதில் விழுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இதே போன்ற ஒரு சம்பவம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால், நம்மிடத்துல இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை, நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்துல இருக்கிறது, ஆனால் அதை காட்டிலும் இவர்களுடைய எமோஷன், பொய் கலந்த ஒரு எமோஷனல் அட்டாக் நம்மளை விழ வைக்கிறது. இப்படித்தான் இன்றைக்கு அநேகர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் பின்னால் நடந்தது என்ன, அவன் தண்ணீர் குடித்தான். 20ஆம் வசனம், அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. இப்போ அவனை கூட்டிட்டு வந்தான் அந்த கிழவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. இப்போ கிழவன் வழியாகவே அந்த இளைஞனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப பாருங்கள், அதை கிழவனான தீர்க்கதரிசி செய்த தவறு, அவர் பொய் சொல்லி அவனை நம்ப வைத்து அவனை விளை வைத்து தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறான். இப்போ இந்த கிழவன் மூலமாகவே ஆண்டவர் இந்த இளைஞனுக்கு பேசுகிறார், நீ உனக்கு உன்னுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை, கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டான்னு சொன்ன இந்த இடத்துல தண்ணீர் குடிச்சிருக்க, நீ என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல அவன் தான் சொன்னான், தூதன் வந்து சொன்னான், அதனால கர்த்தரே சொன்னார்னு நான் நம்பினேன். இல்ல, உனட்டும் நான் நேரடியாக பேசியிருக்கிறேன் அல்லவா, நீ எதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி உனக்கு வார்த்தையை கொடுத்தது கடவுள். அப்போ அந்த கடவுளுடைய வார்த்தையை ஒரு கிழவன் சொன்னான், தூதன் வந்து சொல்லிச்சு, கர்த்தர் சொல்லிட்டு கிழவன் வந்து சொன்னான்னு சொல்லிட்டு நீ எப்படி சொல்லலாம்? ஆகையால் உன்னுடைய பிரேதம் இனி உன்னுடைய பிதாக்களுடைய கல்லறைகள்ல சேருவதில்லை என்று சொல்லுகிறான். அது சொல்லி முடித்து அவன் கிளம்பி போகிறான். போகிற வழியில நீங்கள் படித்து பாருங்கள், அவன் அந்த இடத்துல ஒரு சிங்கம் வந்து அவனை கொன்று போட்டது. அவன் அந்த பிரேதம் அங்கே கிடக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதாவது இஸ்ரவேல் மக்களிடத்திலே, இஸ்ரவேல் யூதா அந்த மக்களிடத்திலே உள்ள முக்கியமான ஒரு நம்பிக்கை என்னவென்றால், அந்த ஒரு மனித அந்த குடும்ப கல்லறை என்று சொல்லி இருக்கும், பிதாக்களுடைய கல்லறை என்று சொல்லி, அந்த இடத்திலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் ஏதோ ஒரு சாபத்துக்கு உட்பட்டவர்கள் என்கிறது போன்ற ஒரு இது. துன்மார்க்கர்களுக்கு தான் அந்த மாதிரி பிதாக்களுடைய கல்லறையில் சேராமல் என்று சொல்லி எல்லாம் அந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். அப்போ இவனுடைய அந்த பிரேதமும் அவனுடைய பிதாக்களுடைய அந்த கல்லறையில் சேரப்படவில்லை. காரணம், இவன் போகிற வழியிலே தானே சிங்கம் அவனை கடித்து தின்று கொண்டு போட்டது. அதன் பிறகு இந்த கிழவனான தீர்க்கதரிசி அவனை எடுத்து வேறொரு இடத்துல அடக்கம் பண்ணுது. அப்போ இங்க விஷயம் என்னவென்றால், இங்க யாருக்கு பாதிப்பு?
கடவுளுடைய வார்த்தையை தன்னகத்தை கொண்டிருந்தும் அதை ஆரம்பத்திலே விசுவாசித்து கொண்டிருந்தவன் தான். ஆனால் ஒரு மனுஷன் கொஞ்சம் பசப்பு வார்த்தைகளை பேசினான், கொஞ்சம் ஒரு பொய்யை சொன்னான், உடனே அதிலே நம்பி அவர் அப்புறம் மூலமாக கர்த்தர் பேசி இருக்கிறார், அதுதான் உண்மையாக இருக்கும் என்று சொல்லி நம்பி அவன் பின்பாக சென்று அங்கே போய் உணவுண்டு தண்ணீர் குடித்ததினால் இப்போ கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறான், தண்டனை அனுபவித்தான். ஆகவே தான் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது என்கிறதற்காகத்தான் தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறார், திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு, இல்லை என்றால் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்ந்து போகக்கூடிய காலம் இது. இங்கே கிழவன் சொன்னது ஒரு கட்டுக்கதை, இங்கே கிழவன் சொன்னது உண்மை கிடையாது. ஆனால் அவனிடத்திலே ஒரு உண்மை இருந்தது, அந்த இளைஞனிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையாகிய உண்மை சத்தியம் இருந்தது. ஆனால் அவனிடத்திலே இருந்த சத்தியத்தை விடவும் அவன் எதை அதிகமாக நம்பினான்? கிழவன். வயசானவங்க போய் சொல்ல மாட்டாங்க, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு வருஷம் ஊழியம் செஞ்சவங்க போய் சொல்ல மாட்டாங்க, அவங்கள நம்பி இவ்வளவு மக்கள் போறாங்க, அப்ப அவங்க அங்க கண்டிப்பா அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, கடவுள் தான் காரியங்களை நடப்பிக்கிறார். இது எல்லாம் தான் நம்மை பொய்யை நம்ப வைக்கக்கூடிய காரணிகள். நம்முடைய வார்த்தைகளை நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் ஏன் நாம் நம்ப மறுக்கிறோம்? காரணம் நம்மை நாமே எண்ணிக்கொள்கிறோம். என்ன எண்ணிக்கொள்கிறோம்? கர்த்தர் நம்ம இடத்துல எல்லாம் பேசுவாரா? அந்த அவ்வளவு பெரிய அவர்கள் மூலமாகத்தான் நம்ம இடத்துல பேசுவார் என்கிறதா. இந்த இளைஞன் அப்படித்தான் என்ன இருக்க வேண்டும். இல்லை, கர்த்தர் என்னிடத்திலே பேசுவார், என்னிடத்துல ஆல்ரெடி பேசி இருக்கிறார், எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அதை மீறி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்வார் என்றால் அதை ஆண்டவரை எனக்கு நேரடியாக பேசட்டுமே என்று எண்ணி இருந்தால், இந்த கிழவன் சொன்னான்லவா, தூதன் என்னிடத்துல கனவுல தூதன் வந்து உன்னை இப்படி செய்ய சொன்னான் என்று சொல்லி, ஏன் அப்போ அந்த கிளைஞன் என்று சொல்லி இருந்தால், இப்படி சொல்லி இருந்தால், அந்த தூதன் எனக்கிட்ட வந்து நான் செய்ய வேண்டியது என்கிட்ட நேரடியாக பேசட்டும் அப்படி சொல்லி இருந்தால் இந்த டிராப்பில் இருந்து தப்பி இருக்கலாம். இன்னைக்கு அநேக மக்கள் இந்த டிராப்புகள்ல சிக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியங்கள், தமிழ்நாட்டுக்காட்டும் உலக அளவில் ஆகட்டும், பெரிய பெரிய ஊழியங்கள் என்று அழைக்கப்படுகிற எல்லாரும் இதே காரியத்தை தான் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் எங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார், அல்லது கர்த்தர் எங்களிடத்துல வந்து பேசினார், இப்படி ஒரு பெரிய ஒரு கூடாரம் அமைக்க வேண்டும், இந்த இடத்துல கூடாரம் அமைப்பதன் மூலமாக அநேக மக்கள் இங்கே வருவார்கள், அதன் மூலமாக அவர்களுக்கு காரியங்களை எல்லாம் சொல்லி அவர்கள் எல்லாம் மனம் மாறுவார்கள், பெரிய எழுப்புதல் வரும், இது போன்ற காரியங்களைத்தான் சொல்வார்கள். அல்லது கர்த்தர் இப்படி இந்த திட்டத்தை கொடுத்தார், அதெல்லாம் போய் இது இவர்களுடைய மனதிலே தோன்றுகிற எண்ணம். நம்ம என்ன நினைப்போம்? அவர் சொல்லுகிறது நல்ல காரியம் தானே, மக்களுக்கு நல்லதுக்காகத்தானே இப்படி சொல்லுகிறார் சொல்லி. ஆனால் அதுக்கு பின்னாக வேற ஒரு மோட்டிவ் இருக்கு. இந்த கிழவனுக்கு ஒரு பின்னாக ஒரு மோட்டிவ் இருந்தது. என்ன? இந்த இளைஞன் நம்முடைய வீட்டுக்கு வந்தா அவன் பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி, நமக்கு ஒரு இது என்கின்ற, நமக்கு ஒரு என்னது நல்ல விஷயம் நடக்கும், இல்ல நமக்கு ஒரு கௌரவம் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது அல்லவா? அதே போல அதுக்காக தான் அவன் போய் சொன்னான். அதே போல இந்த கள்ளப்போதர்கள் இப்படி எல்லாம் சொல்வதற்கு பின்பாகவும் ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் இருக்கு. என்ன? அவர்கள் இப்படித்தான் சொல்ல, மக்களுக்காக என்றுதான் சொல்வார்கள். கூடவே நம்மை அறியாமலேயே அவர்களுக்குள்ளாக ஒரு குறிக்கோள் இருக்கு. என்ன? உதாரணத்துக்கு மோகன் சீலாசரஸை சொல்லுங்க. மோகன் சீலாசரஸ் கர்த்தர் சொன்னார் ஒரு கூடாரம் அமைக்க வேண்டும் என்று சொன்னார், அந்த கூடாரத்தின் வழியில வருகிற அநேக மக்கள் வருவார்கள், அந்த மக்களை எல்லாம் நான் ரட்சிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார், இது எனக்கு கர்த்தர் கொடுத்த திட்டம் என்று சொன்னார். இதே போல பல திட்டங்கள் சொன்னார், டிவி ஆரம்பிக்கிறதும் கடவுள் கொடுத்த திட்டம், இப்படி பல திட்டங்கள் எல்லாம் சொன்னார். அப்போ இதை கேட்கும் போது என்ன, நமக்கு நல்லது மாதிரி தான் தெரியும். மக்கள் இங்க வந்தா இவர் சுவிசேஷம் சொல்றதெல்லாம் கேட்பாங்க, இங்க அற்புதம் எல்லாம் நடக்கும், அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, நல்ல எண்ணம் போது தோன்றும். ஆனா அதுக்கு பின்பாக இருக்கிறது என்ன தெரியுமா? அதன் பிறகு இந்த இது கட்டடத்தை பற்றி சொன்ன பிறகு மோகன்சி இவ பத்திரிகைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதுல என்ன எப்படி எழுதியிருக்கும் என்றால், கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு? இந்த தேவனுடைய கூடாரத்திற்கு யாரெல்லாம் காணிக்கை அனுப்புகிறார்களோ அவர்களை நான் பல மடங்காக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அறிவிப்பு. கூடவே 2-3 சாட்சிகள், நான் இப்படி தேவனுடைய கூடாரத்துக்கு பணம் அனுப்பினேன், அதன்படியாக அந்த ஒரு மாதத்திலே தானே எனக்கு ஏற்கனவே இருந்த அந்த கடன் பிரச்சனைகள் தீர்ந்தது, இல்லை என்றால் ஏதோ ஒரு லேண்ட் விஷயம் அது சரியானது, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சாட்சிகள் இருக்கு ஒரு பக்கத்துல. இதற்கென்று ஒரு பக்கத்தை ஒதுக்கி இருப்பார்.
அன்புக்குரியவர்களே, இப்போ மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? உதாரணத்துக்கு ஜான் ஜெபராஜ், ஜஸ்டின் போன்றவர்கள் எல்லாம் நேரடியாக பணத்தை கேட்டு வாங்குகிறார்கள். ஆனால் மோகன் சிங் பாருங்கள், யாரிடத்திலுமே பணம் கேட்கவே இல்லை. அவர்கள் நேரடியாக கேட்க மாட்டார்கள். ஒருவேளை கேட்பார்கள், மக்கள் அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தந்திரசாலிகள். எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் பாருங்கள். கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு? இந்த தேவனுடைய கூடாரத்துக்கு பணம் அனுப்பினால் யாரெல்லாம் அனுப்புகிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார். அப்போ இவ்வளவு இந்த டயலாக் சொன்ன பிறகு நேரடியாக பணம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ மக்கள் ஆட்டோமேட்டிக்கா என்னன்னுவார்கள்? மோகன் சி லாசரஸுக்கு கடவுளை நேரடியாக பேசி இருக்கிறார். என்ன? இந்த கூடாரம் கட்டுவதற்கு பணம் அனுப்பினால் அவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அப்போ நம்ம அனுப்புவோம், இது நல்ல விஷயத்துக்காக என்று சொல்லி அனுப்புவார்கள். அன்புக்குரியவர்களே, இது எதனால் வருகிற பிரச்சனை என்றால், மோகன் சி லாசரஸிலே கடவுள் பேசி இருக்கிறார் என்று யார் சொன்னது? மோகன் சி லாசரஸ் சொன்னார். மோகன் சி லாசரஸ் பேசினது நான் நம்பினதுதான் பிரச்சனை. ஏன் அங்க பணம் அனுப்பினா கடவுள் என்னட்ட நேரடியா வந்து பேசணும். ஏன்னா அப்படி அப்போ நம்ம என்ன சொல்லுகிறோம்? அவர்களிடத்துலதான் கடவுள் நேரடியாக பேசுவார், என்னிடத்துல பேச வேண்டாம். உண்மையிலே விஷயம் என்னவென்றால், கடவுளுடைய வார்த்தை நம்முடைய இடத்துல இருக்கு. எப்படி அந்த இளைஞனிடத்து கையிலே கடவுளுடைய வார்த்தை இருந்ததோ அதை போல நம்முடைய கைகளிலும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய பிரச்சனை என்னவென்றால், நாம் இதை நம்புவதை விட அவர்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவர்கள் சொல்வது எப்படி பொய்யாக இருக்கும் என்று நம்புவதுதான் பிரச்சனை. ஆகவே இந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதை. ஏதாவது ஒரு கள்ள போதனையிலிருந்து நம்ம இதெல்லாம் கள்ள போதனை என்று லேசாகவே கண்டுபிடித்து விடல. ஆனால் அதற்காக நாம் எல்லா கள்ள போதனையிலிருந்தும் வெளியே வந்து விட்டோம். நான் வேதத்தை மற்ற கடவுளுடைய வார்த்தை தான் சரியாக பின்பற்றுகிறேன், அதைத்தான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறது தவறாக இருக்க வாய்ப்பு உண்டு. காரணம், வேறு ஏதான கள்ளப்போதகம் என்னும் டிராப்பில் விழுந்து கிடக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே அப்படி இருக்கக்கூடாது என்கிறதற்காக தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற காரியம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு, எல்லாவித நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி புத்தி சொல்லி என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இதே போலத்தான் இன்னொரு புதிய ஏற்பாட்டிலிருந்தும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஆலோசனை, நமக்கு கிடைக்கப்படுகிற ஆலோசனை எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதாக எண்ணுவோம். எந்த அடிப்படையிலே? நம்முடைய நன்மைக்காகத்தானே பேசுகிறார்கள். நம்முடைய நன்மைக்காக பேசுகிறவர்கள் எல்லாரும் நல்லதுதானே, நல்ல ஆலோசனை தானே, பின்பற்றலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்போம். உதாரணத்துக்கு இந்த கிழவன் பேசினது நல்ல ஆலோசனை தானே. அவன் எவ்வளவு அக்கறையா பேசுகிறான், என்ன சாப்பிட சொல்லுகிறான், எனக்கு தண்ணி தரணும்னு அப்படித்தானே கூப்பிடுகிறான், நல்ல ஆலோசனை தானே, என் மேல எவ்வளவு அக்கறை. அப்போ நம்மேல் அக்கறை உள்ளது போல பேசுகிறது எல்லாமே தேவனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. இந்த கிழவன் அக்கறையாகத்தானே பேசினான், உண்மையில தேவனுடைய வார்த்தையா? இல்லை தானே. அதே போல புதிய ஏற்பாட்டிலும் இதே போல ஒரு சம்பவம் உண்டு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை 22ஆம் வசனத்திலே படிப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இனி நடக்க போகிற, அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே தனக்கு இனிமேல் நடக்க போகிற காரியத்தை சொல்லுகிறார். என்ன? எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்போ நடக்கிற ஒரு சம்பவம் தான். அப்போ 22ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். குருகளே, பேதுரு இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்ள தொடங்கினான் அல்லவா? இன்னைக்கு நம்ம வேதத்தை படித்திருக்கிறோம், அதனால என்னது, பேதுரு பண்ணது தப்பு, இயேசு கிறிஸ்து அவரை சாத்தான் என்று சொல்லியிருக்கா, அப்ப பேதுரு பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நான் முடிவுக்கு இருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஒரு இக்கட்டான பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை மத்தியில ஒருத்தர் வர்றாரு, உங்களுக்கு இந்த இக்கட்டான பிரச்சனைகள் எல்லாம் நடக்கக்கூடாது, உங்களுக்கு இன்பமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆறுதலாகத்தானே இருக்கும், நமக்கு நல்லதாகத்தானே தோன்றும். அப்பா இவ்வளவு ஆறுதலாக பேசுகிறார் என்பதுதானே தோன்றும். கிட்டத்தட்ட பேதுரு அதே போலதான் சொல்லி இருக்கிறார். பேதுரு இங்கே கெடுதலாக ஏதாவது சொன்னானா?
பேதுரு இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, உமக்கு துன்பம் வரக்கூடாது, உமக்கு பாடுகள் வரக்கூடாது, அதனால் உமக்கு இதெல்லாம் சம்பவிப்பது கிடையாது, உமக்கு பாடுகள் வரக்கூடாது, உமக்கு பாடுகள் சம்பவிப்பது கிடையாது. அப்படி ஒரு, அதாவது சாதா இயல்பாக ஒரு மனிதனுக்கு எது பிடிக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு மோட்டிவேஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட பதில் எப்படி இருந்தது தெரியுமா? அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இப்ப பாருங்கள், நாம அந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? அப்பா பேதுரு நமக்கு நல்லதா பேசுறான், நமக்கு சப்போர்ட்டா பேசுறான் என்று சொல்லி இருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தனக்கு ஒரு கெடுதல் நடக்கக்கூடாது என்று விரும்பின பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிற. உதாரணத்துக்கு எனக்கு நல்லது வரணும்னு நினைக்கிற ஒருத்தனை பார்த்துனா, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? அதே போன்ற காரியம் தான் இயேசு கிறிஸ்து இங்க பேதுரு இடத்துல பேசியிருக்கிறார். அப்போ இதுல சொல்ல வருகிற காரியம், நமக்கு ஏற்றது போல ஆறுதல் உண்டாக பேசுகிறது போன்ற பேச்சுக்கள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சாத்தானிடத்திலிருந்தும் வரும். இங்க இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பேச்சை நம்பவில்லை? பேதுரு பேசினான் அல்லவா, உமக்கு இந்த சம்பவிக்க கூடாது, உமக்கு பாடுகள் இல்லை, உமக்கு எதுவும் நேராது என்று சொல்லி பேதுரு சொன்ன போது ஏன் இயேசு அதிலே மயங்கவில்லை? காரணம், அவரிடத்திலே வார்த்தை இருந்தது, அவரே வார்த்தையாக இருக்கிறார். ஆகையால் அவரை அது மேற்கொள்ள முடியவில்லை. அதை போலதான் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தையை நாம் நம்மிடத்திலே இருந்தால், நம்மிடத்திலே கடவுள் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் உட்கொண்டிருந்தால், நமக்கு ஆறுதலாக பேசுகிறது போன்ற வார்த்தைகளாகவே இருந்தாலும் அது கடவுளுடைய வார்த்தை இல்லை என்றால் நம்ம என்ன செய்ய முடியாது? நாம் அதிலே விழ முடியாது. அடுத்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தொடர்ந்து தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறார் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இந்நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதாவது பேதுரு இங்க ஏன் இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொண்டான் அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பாடுகள் எல்லாம் நடக்கக்கூடாது என்று பேசினான் என்றால், அவனுக்கு இருந்த நம்பிக்கை, அவனுடைய நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல போதகர், அவர் அற்புதங்களை எல்லாம் செய்கிறார், அப்படியானால் அவருக்கு எப்படி துன்பம் வரும், அவருக்கு பாடுகள் எப்படி வரும் என்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இது தேவனுக்கேற்ற விதமாக அல்ல, இது மனுஷருக்கேற்ற சிந்தனை. மாறாக என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர்கள் தங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து, அப்போ தன்னுடைய ஜீவன் இந்த உலகத்தின் மேல் பற்றற்றவர்களாய், இந்த உலகத்திலே எப்பொழுது இன்பம்தான் வர வேண்டும், இன்பம்தான் வரும் என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல. அதைதான் ஆண்டவருக்கு சொல்லுகிறேன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், என்னுடைய ஜீவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, பாடுகளே வராது, துன்பமே வராது, வரக்கூடாது என்று எண்ணுகிறவர்கள் ஆண்டவர் இங்கே தன்னை பின்பற்றுகிறவர்கள் என்கின்ற லிஸ்டில சேர்க்கவில்லை. ஆனால் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு துன்பம் உண்டு என்று சொல்லுகிறார். தன் ஜீவனை அவன் ரட்சிக்க விரும்ப மாட்டான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், அது மனுஷனுக்கேற்ற சிந்தையாக இருக்கிறது. காரணம், ஒருவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் அவன் எதை விசுவாசிப்பான்? இந்த உலகத்திலே எனக்கு பாடுகள் இருந்தாலும் துன்பம் வந்தாலும் கொலையே செய்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். அவர்களால் செய்ய முடிந்த அதிகபட்சமே செய்ய முடிந்தது என்னதான்? சரீரத்தை கொல்லுதல். மாறாக சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்க, நாம் அதை நம்பாமல், இல்லை நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், எனக்கு பாடு வராது, நான் இவ்வளவு சத்தியத்தை எல்லாம் சரியாக பின்பற்றுகிறேன், அப்ப எனக்கு பிரச்சனை வராது, நான் எனக்கு எப்பவுமே இல்ல, ஒருவேளை துன்பம் வந்தாலும் இன்னொரு 6 மாசத்துல மாறி போகும், ஒரு இறக்கம் வந்தால் கண்டிப்பாக
ஏற்றம் வந்துதான் ஆகணும். நான் அந்த பூமியில 2 மடங்கா அனுபவிச்சுதான் ஆகணும். அதாவது எவ்வளவு நஷ்டம் அடைந்தனோ அதுக்கு 2 மடங்கா லாபத்தை நான் அனுபவிச்சுதான் ஆகணும் என்கிறது போன்ற நம்பிக்கைகள் மனுஷனுக்கேற்ற சிந்தை. வேதம் அப்படி ஒரு வாக்கு தத்துவத்தையும் தரவில்லை. வேதம் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிறதே வாக்கு தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, பிலிப்பியர் புஸ்தகத்திலே பவுல் சொல்லும் போது, நீங்கள் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல பாடு அனுபவிப்பதற்காக உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் காண முடியும். அப்போ ஒரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அதாவது விசுவாசிக்கு முன்பதாகவே சொல்லிதான் கூப்பிடுகிறார். என்னை என் பின்பற்ற வர விரும்பினால், என்னை விசுவாசிக்க விரும்பினார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று. அப்போ விசுவாசிக்கு முன்பதாகவே ஆண்டவர் இப்படிதான் கூப்பிடுகிறார். காரணம், விசுவாசிப்பது எதற்காக? பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, பாவத்திலிருந்து தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, நித்திய வாழ்வை பெறுவதற்காக, அவரோடு கூட தான் வாழ வேண்டும். அதை தான் ஆண்டவர் வாக்குறுதியாக கொடுத்து கூப்பிடுகிறார். அது நிமித்தம் இந்த உலகம் ஒருவேளை பகைக்கலாம், உலகம் எதிர்க்கலாம், அப்போ அந்த உலகம் துன்பம் கொடுக்கும், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, இதையெல்லாம் சொல்லிதான் கூப்பிடுகிறார். அப்போ நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னால் இதை எல்லாத்தையும் சேர்த்தான் விசுவாசிக்க வேண்டும். அப்போ உபத்திரம் உண்டுன்னா பாடு உண்டு, அதையும் சேர்த்தான் நான் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொருத்தர் போதகர் வந்து இந்த ஆண்டிலே உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னால் நான் கடவுள் சொன்னதை நம்ப வேண்டுமா? இல்லை, இவர் எவ்வளவு பெரிய பிரசங்கியாக இருக்கிறார், எத்தனை வருஷம் சீனியர் பாஸ்டராக இருக்கிறார், அப்போ இவர் சொல்வதுதான் உண்மையாக இருக்கும் என்று சொல்லி இவர் சொல்வதை நான் விசுவாசிக்க வேண்டுமா? ஆனால் மனுஷீக ரீதியிலே பார்த்தால் இவர் சொல்வதுதான் ஆறுதலாக இருக்கிறது, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்வதை நான் நம்ப முடியுமா? இல்லை. அப்படி இயேசு கிறிஸ்து நம்பவில்லை. ஆனால் அந்த இளைஞன் நம்பல். ஆகவே அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை பின்பற்றி வந்தால் நித்திய ஜீவன் உண்டு என்கின்ற அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆகவே நான் சொல்ல வருகிற காரியம், நம்மிடத்திலே கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே பேதுரு தெளிவாக இந்த காரியத்தை எழுதுகிறார். இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. இல்ல அவர் ஏதாவது ஒரு பிரபல போதகர் மூலமாக உண்டு, இல்ல நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானமாக இருந்து அதிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த இருளுள்ள அப்போ எதுவரைக்கும்? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவுக்கு, அப்ப இருதயம் முழுவதுமாக பிரகாசமாகும் வரைக்கும், அல்லது இருதயம் முழுவதும் சத்தியத்தால் நிரம்பும் வரைக்கும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் கொஞ்சம் படித்து விட்டு, அல்ல கொஞ்சம் மட்டும் வசனத்தை கடமைக்காக படித்து விட்டு நான் போவேன் என்று சொன்னால், முழு சத்தியம் தெரியாது என்று சொன்னால், அரைகுறையான விசுவாசம் உடையவர்களா இருப்பேன் என்று சொன்னால், மற்ற மனிதர்கள் சொல்லுடைய பேச்சுக்கு தான் விழுந்து போவோம். ஆகவேத்தான் வேதம் பேதுரு எழுதுகிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே வெளிச்சம் வீச வேண்டும். அந்த அளவிற்கு ஆகும் வரைக்கும் அந்த வசனத்தை நீங்கள் கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். அப்போ திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணப்பட வேண்டியதன் அவசியம், அல்லது திருவசனத்தை நாம் ஜாக்கிரதையாக, அது நம்முடைய இருதயத்தில் உள்ள இருள் நீங்கும் வரைக்கும், இருதயம் முழுமையாக வெளிச்சம் பரவும் வரைக்கும் அதை கவனித்திருக்க வேண்டியதன் அவசியம் என்னவென்றால், இல்லை என்றால் ஏதாக மனித ஆலோசனைக்கு, மனிதர்கள் சொல்லுகிற பொய்க்கு, அது நமக்கு ஒரு மனித மூளை அடிப்படையிலே பார்க்கும்போது நல்ல ஆலோசனை போல தோன்றலாம். பேதுரு கொடுத்தது ஒரு நல்ல ஆலோசனை போல சாதாரண மக்களுக்கு தோன்றும். ஆனால் நம்மிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தால் மட்டும்தான் இது மனிதனுக்கேற்றவைகள், மனிதனுக்கேற்ற சிந்தனை, இது தேவனுக்கேற்ற சிந்தனை அல்ல என்று தெரியும். ஆகவே இந்த விஷயத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், விழாமல் இருக்க வேண்டும். அதற்கு நாம் திருவசனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த இளைஞனிடத்துல திருவசனம் இருந்தது உண்மைதான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த கிழவனுடைய வார்த்தையை கேட்ட உடனடியாக அவன் திருவசனத்தை நம்புவதை காட்டிலும் கிழவனுடைய வார்த்தை அதிகமாக நம்பினான்.
நம்மிடத்துல ஒருவேளை திருவசனம் இருக்கலாம். ஆனால் ஏதாவது சில மனிதர்கள் பசப்பு வார்த்தைகள் பேசும்போது, நன்றாக பேசும்போது, அவர்களுடைய இனிமையான பேச்சுக்கள் அல்லது அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், வயது, இவைகளை பார்க்கும்போது நம்மிடத்திலே இருக்கிற திருவசனத்தை டவுன் பண்ணிவிட்டு இதை என்னது நம்பிவிட வாய்ப்பு உண்டு. ஆகவே ஜாக்கிரதையாக